தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். சத்தியமா சொல்றேங்க, எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து அந்த அரசியல்வாதி தப்பிக்கவே முடியாதுங்க. எந்த அரசியல்வாதி நீங்க என்ன கேட்கறத விட எந்த அரசியல்வாதியா உங்க மனசுல தோன்றோ அந்த அரசியல்வாதி பெயரை நீங்க இதுல குறிப்பிடுங்க. நான் பார்த்துட்டு அடுத்த முறை சரியா தவறான்னு சொல்றேன். ஒரு அரசியல்வாதிங்க, மிகப்பெரிய ஒரு ஆட்டம்ங்க அவரு. யார்கிட்ட வேணாலும் தப்பலாங்க. 96ல திரு கருணாநிதி அவர்கள் என்ன ஒரு வக்கரமா ஜெயலலிதாவை பழி வாங்கினாரோ, அதே போல 2001ல ஜெயலலிதா திமுகவை எப்படி வக்கரமா ஒரு பழி வாங்குச்சோ, அதை விட ஒரு மோசமான ஒரு நிலைக்கு வருவார் திரு எடப்பாடி பழனிசாமி. அவர் முதலமைச்சர் ஆகிவிட்டார். ஏன்னா பவர் அவர்கிட்ட தான் வருது. இதுல யார் வேணாலும் எடப்பாடி பழனிசாமிகள் 2017ல இருந்து இன்னைய வரலும் பல கட்ட சோதனையோ சாதனையோ அந்த கருத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். ஆனா அவருக்கு இருக்கக்கூடியது இப்போதைக்கு ஒரே ஒரு எதிரி தான். அந்த எதிரி யார், அந்த அரசியல்வாதி யார் என்பது அவ்வளவு கோபத்துல இருக்கிற ஒரு அரசியல்வாதி மேல லட்சியம் தான் இன்னைக்கு இருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த அரசியல்வாதி திரு எடப்பாடி பழனிசாமியை ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டார். ஹலோ, இவங்க கட்சியில இருக்கிற அரசியல்வாதி கிடையாதுங்க. சும்மா நீங்க யார் யார் பேரையோ நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே நீங்க சரியா சொன்னீங்கன்னா உங்களை நான் பாராட்டுறேன். அந்த அரசியல்வாதி யார், யார் மேல அவர் அதிகமா கோபமா இருக்கார், அதை நீங்க அதுல பதிவு பண்ணுங்க. யார்கிட்ட வேணாலும் தப்பிக்கலாம். எந்த ஒரு நீதிமன்றமோ காவல்துறையோ எல்லார்கிட்டயுமே அவர் தப்பிச்சு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தப்பவே முடியாது. அப்படின்றதுதான் அதிமுக உள்வட்டாரத்துல நமக்கு கிடைத்த தகவல். நமக்கு கிடைத்த தகவலை எடுத்து உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். அவ்வளவு.